பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில நம்ம ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுன்னு வந்திருக்கோம். ஆறாவமுதன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆறாவமுதம், அதாவது தெவிட்டாத இன்பம். எவ்வளவு தடவை கேட்டாலும் இந்த திவ்ய தேசங்கள்ல எழுந்தருளி இருக்கின்ற இந்த பெருமான்களை பத்தி, தாயார் அந்த கோவிலில் நடக்கிற வைபவங்களை பத்தி எவ்வளவு தடவை கேட்டாலும் நமக்கு தெவிட்டாதுங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த திவ்ய தேசங்களை பத்தி விஷயங்களை தெரிஞ்சுட்டு போய் சேவிக்கும் போது அந்த அனுபவமே தனி. இதை பலமுறை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த தொடர்ல நம்ம சோழ நாட்டு திருப்பதிகளான 25 திவ்ய தேசங்களை பத்தி அனுபவிச்சுன்னு வந்தோம். இன்னைக்கு 26வது திவ்ய தேசம் திரு இந்தளூர், மயிலாடுதுறை அப்படின்லாம் சொல்லப்படுகிற திரு இந்தளூர் திவ்ய தேசத்தை பத்தி நம்மோட எப்பொழுதும் போல பல சுவாரஸ்யமான விஷயங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம். பக்த கோடிகளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான நாராயணன் உரைகின்ற 108 திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் தொடக்கமா நம்ம ஒவ்வொன்றா சேவிச்சுட்டு வரோம். திருச்சியில் ஆரம்பிச்சு அப்படி தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பக்கம் வந்துட்டோம். அடுத்தது மாயவரம் போகிறோம். இந்த திவ்யக்ஷேத்திரம் 26வது திவ்யக்ஷேத்திரம் திவ்ய தேசம் திரு இந்தளூர் என்கிற மயிலாடுதுறை என்கிற மாயவரம். திரு இந்தளூர் அப்படின்னா இப்போ யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே மாயவரம் அப்படிங்கிறது தான் சொல்நடையில் அதான் வருது. அதனால் மாயவரம்னா எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மொரோவர் இந்த கோவில் இந்த திவ்ய தேசம் மாயவரம் நகரத்துக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப வெளியிலலாம் இல்லை, மாயவரம் நகரத்துக்குள்ளேயே. நீங்கள் மாயவரம் போனீங்கன்னா அங்கே எப்படி போகும்போது உங்களுக்கு அந்த கோவிலை தாண்டிட்டு தான் நீங்கள் போகணும். அதை போல் இங்கே யார் இருக்காருன்னா பரிமள ரங்கநாதர், பரிமள ரங்கநாத பெருமாள் அப்படிங்கிறவர் இருக்கார். சுகந்தவன க்ஷேத்திரம் அப்படின்பா. சுகந்தவனம் அப்படின்னா நறுமணம் மிக்க. அது என்ன நறுமணம் கொண்டு வந்தார் இந்த திவ்ய தேசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான். எல்லாருக்கும் தெரியும், இந்த வேதத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக பிரம்மா கிட்ட கொடுத்துருந்தார் பெருமாள். அது என்னாச்சு, இந்த மது கைடபர் அவள் அந்த அரக்கர்கள் இருக்கா, அவள் இந்த வேதத்தை நம்ம எடுத்துன்னு போயிடணும்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்டேருந்து அந்த வேதத்தை எடுத்துன்னு போயிட்டான். பிரம்மா கிட்டேருந்து பிடிங்கின்னு போயிட்டான். அது ஆன உடனே அவருக்கு என்ன பண்ண முடியும்? பிரம்மா உடனே பெருமாள் கிட்ட தான் சரணடைஞ்சார். இது போல் ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு பெருமாளும் அவருக்கு என்ன, அவர் நேரம் மது கைடபரோட அரக்கர்களை அழிச்சிட்டு அந்த வேதத்தை ரட்சணை பண்ணார். அது மது கைடபர்கிட்ட இருந்தது இல்லையா, அதனால அந்த வேதத்துக்கு ஒரு துர்நாற்றம் இருந்துதான். இந்த துர்நாற்றத்தை போக்கி வாசனை பரிமளமாக கொடுக்கறதுக்காக பெருமாள் இங்கே பண்ண இடம் அது. அதனால தான் பரிமள ரங்கநாதன். அந்த துர்நாற்றத்தை போக்கி நல்ல வாசனையாக கொடுக்கறதுக்கு அந்த வேதத்துக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கார். அதனால தான் பரிமள ரங்கநாதன் அப்படின்னு பேர். அந்த இருக்கிற அழுக்க போக்கி மீண்டும் நறுமணத்தை கொடுத்தாராம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு 12-13 அடி நீளம். இதில் ஒரே ஒரு சயன கோலத்தில் இருக்கார் அவர். சயன கோலத்தில் இருக்கிறது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சயன கோலத்தில் இருக்கிறது ஃபுல்லாக கர்ப்பகிரகம் பூரா அவ்வளோ ஓப்பனாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சயன கோலத்தில் இருக்க ரங்கநாதர் ஆட்டம் வேறு எங்கே ஆட்டம் நம்ம நடுவு பக்கத்தை பார்ப்போம். வலது பக்கம் போய் நின்னா நமக்கு முடி தெரியும், இடது பக்கம் போய் நின்னா திருவடி தெரியும். அது போல் 2 சைடும் பார்க்கணும். இங்கே அப்படி இல்லை. இங்கே கர்ப்பகிரகமே உங்களுக்கு அவ்வளவு அகலம். கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஃபுல் ரங்கநாதர் தெரிவார் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கர்ப்பகிரகம் அகலமாக இருக்கும். அது ஒரு விசேஷம். இன்னொன்று, இந்த சயனம் எப்படின்னா வீரசயனம் அப்படின்பா. ஏன் வீரசயனம்? 4 புஜங்களோட சங்கு சக்கரத்தோட சயனத்தில் இருக்கார். சங்கு சக்கரத்தோட சயனத்தில் இருப்பாரா பெருமாள்? பெருமாளுக்கு சயனத்தில் இருப்பார், சங்கு சக்கரத்தோட சயனத்தில் இருக்காரா. அதனால இந்த சயனம் பேர் வீரசயனம் அப்படின்னு பேர். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோவிலும் இருக்கும்.
இங்கேயும் இது போல் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது. மயூரவனநாதர் அப்படிங்கிற கோவில். மயூரவனநாதர் அவர் பேரில் தான் மாயவரம்னு வந்தது, அப்புறம் மருவி. மயூரவனநாதருக்கு அம்பாள் பேர் வந்து அபயாம்பாள் அப்படின்னு பேர். தீட்சிதர் பாடல்லாம் நிறைய பெற்று அவர் பாடியிருக்கார் இந்த சிவன் மேலே. எல்லா பெருமாள் கோயிலும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ எல்லா பெருமாள் கோயில் பக்கத்துலேயும் ஒரு சிவன் கோயிலும் இருக்கும். அவர் 2 பேரும் வந்து என்ன சொல்றது, பிரிய முடியாதவர்கள். அவரை 2 பேரும். அவர் தான் ருத்ரனை படைச்சார் இல்லையா, அதனால் ருத்ரனோடையே இருப்பார் எல்லா இடத்துலையும். ருத்ரன் அவரை காக்கிறார் எல்லா இடத்துலையும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தளூர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, இந்து அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பேர். ஸோ சந்திரனுக்கு சாபம் தீர்த்த இடம் இது, அதனால இந்தளூர் அப்படின்னு பேர். உங்களுக்கு தெரியும் கும்பகோணம் வந்து பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படிமோ, சூரியனோட க்ஷேத்திரம். அது போல் இந்த இடம் வந்து இந்துவோட க்ஷேத்திரம், சந்திரனோட க்ஷேத்திரம் இது. சந்திரன் என்ன சாபம் தீர்த்தார் நமக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் வேற ஸ்தலங்களில். சந்திரன் வந்து 2 விதமான சாபங்களை பெற்றார். ஒன்று வந்து அவரோட குருவோட மனைவி தாரா ராஜசூய யாகைக்கு வந்தபோது அவர் அந்த என்ன பண்ணார், அந்த ராஜசூய யாகத்திலேருந்து குருவோட மனைவியோடு அவர் போயிட்டார் தாரா வயசுங்க. அதனால குருவுக்கு வந்து ரொம்ப மனத்தாங்கல் வந்தது. அவர் பெருமாள் கிட்ட முறையிட்டார். பெருமாள் கிட்ட முறையிட்டு பெருமாள் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி தந்தார் அவரோட மனைவியை. இந்த மீன் டைம் என்ன ஆச்சுன்னா, அவ 2 பேருக்கும் வந்து புதன் பிறந்தார். அந்த புதனுக்கு கோபம் இது போல அப்பா பண்ணிட்டுக்கா சொல்லிட்டு, அதனால அவர் தவம் இருந்தபோது பெருமாள் அவருக்கு அனுகிரகிச்சு புதனை ஒரு கிரகமாக பண்ணார். இது ஒரு சாபம். இன்னொரு சாபம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் தட்ச பிரஜாபதி வந்து அவரோட 27 பெண்களை வந்து அவர் திருமணம் செஞ்சு கொடுத்து 27 பெண்கள் கிட்டையும் நீ ஒரே மாதிரி அன்பா நடந்துக்கணும்னு சொன்ன போது கூட அவர் என்ன பண்ணார், ரோஹிணி அப்படிங்கிற ஒரே ஒரு பெண்கிட்ட மாத்திரம் ரொம்ப நட்போட ரொம்ப இதுவாக இருந்தார். அவள் கூடவே இருந்தா. மீதி 26 பெண்களை வந்து அவர் மதிக்கவே இல்லை. ஸோ அந்த 26 பெண்களும் போயிட்டு அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா வந்து இவரை சபிச்சார். நீ இந்த அழகோட, அவள் அழகில் இருப்பா, சந்திரன் வந்து அழகு, அந்த அழகில் தான் எல்லாரும் மயங்கி அவர்கிட்ட விழுந்தா. நீ இந்த அழகோடு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணுறேன், உன்னோட அழகு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சலிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கம்மியாயிட்டே வரும்னு இந்த சாபத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் பெருமாள் கிட்ட ஓடினார். நான் வந்து அபச்சாரப்பட்டுட்டேன், என்னை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்ன உடனே பெருமாள் வந்து அப்போ தான் சொன்னார், 3 திவ்ய க்ஷேத்திரத்தில் நீங்கள் வந்து புஷ்கரணியில் நீங்கள் நீராடி என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னார். ஒன்று வந்து சந்திர புஷ்கரணி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற முக்கியமான தீர்த்தம் வந்து சந்திர புஷ்கரணி தான். அந்த நேர நம்ம இதுலேருந்து ஜஸ்ட் வலது பக்கம் போனாலே என்ன சொல்றது, இந்த தன்வந்திரி சன்னதியிலேருந்து வரும்பொழுது, தன்வந்திரி சன்னதியிலேருந்து வரும்போது சொர்க்கவாசல் அப்படி ரைட்ல போனாலே அந்த இடத்துல சந்திர புஷ்கரணி இருக்கும். அதுல ஒண்ணுத்துல. 2வது வந்து திரு இந்தளூர், இந்த இடத்துல புஷ்கரணியில் தீர்த்தமாடணும். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து தலச்சங்காடு, அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அங்கேயும் இந்த கதையை சொன்னேன் நான். ஸோ தலச்சங்காடு, இந்த 3 க்ஷேத்திரத்துலையும் நீ வந்து தீர்த்தம் ஆடிட்டு என்னை வந்து நீ இதை போல் நீ என்னை வணங்கினாக்க உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அவரோட சாபம் நீங்கித்தான். ஸோ சந்திரனோட சாபம் நீங்கினதால என்னோட பேர்லேயே இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்ட திரு இந்தளூர் அப்படிங்கிற பேர் வந்துடுது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஏகாதசி விரதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அப்படின்பாங்க. என்ன ஏகாதசி ஸ்தலம்ல முக்கியமானது, அம்பரீஷன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தான். அந்த அம்பரீஷ மகாராஜா வந்து கொஞ்சம் தீர்த்த சாப்பிடுவோம். அந்த ஏகாதசி விரதம் வந்து இந்த ஏகாதசி விரதம் வந்து ரொம்ப கடுமையாக கடைப்பிடிப்பாங்க. ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாக என்ன சொல்லுது, நிர்ஜலமாக இருந்து நிர்ஜல விரதம், ஜலமையும் கூட குடிக்காம அடுத்த நாள் வந்து துவாதசியில் தான் இது போல் சாப்பிட்டு, ஸோ ஃபுல்லாக அப்படி பெருமாளையே நினச்சிட்டு கம்ப்ளீட்டாக இது போல் விரதம் இருப்பான். அவனோட 100வது ஏகாதசி விரதம் இது போல் கடைப்பிடிக்கிற அந்த நாள் வந்து தான் என்ன சொல்லுவான்னா, 100 ஏகாதசி விரதம் நீங்கள் வந்து சொன்னபடி கடைப்பிடிச்சீங்கன்னா நீங்கள் தேவலோகத்துக்கே போய்டுவீங்க. தேவர்களுக்கு அவளுக்கு சமமாக அந்த லோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்பரீஷனுக்கு இப்படி 100வது வந்தவுடனே அந்த ஊர் மக்கள் எல்லாமும் ஆசையாக பார்த்துட்டு இருந்தா, ஆஹா 100வது ஏகாதசி விரதம் இருக்காருன்னு. தேவர்களுக்கெல்லாம் என்னதான் இருக்காருன்னு அவளுக்கு பொறாமை இல்லையா, ஒரு மானிடன் வந்து 100 ஏகாதசி விரதம் இருந்து நம்மோட வரதா அப்படின்னு. அவள் உடனே என்ன பண்ணா, அவள் நேராக
ரிஷி கிட்ட போன துர்வாசர், அவர் தான் இருக்கார் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, துர்வாசர் கிட்ட போய் எப்படியாவது அவரோட ஏகாதசி விரதத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்ட அவர் நேரம் வந்தார். அவர் வந்து அப்போ வந்து ஏகாதசி வந்து ஆயிடுத்து, ஏகாதசி விரதம் எல்லாம் ஆயிடுத்து. துவாதசி பாரணை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணணும் அப்படின்பா. கார்த்தால இந்த 9லேருந்து 10 அது போல் ஒரு டைம் இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் துவாதசி பாரணை பண்ணினாதான் ஏகாதசி விரதத்தினோட பலன் கிடைக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் டைமில் நீங்கள் அப்புறம் மத்தியானமாக சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஏகாதசி பலன் கிடைக்காது. ஸோ இவர் என்ன சொன்னாரா, கரெக்டாக இவர் அந்த துவாதசி பாரணை வரும்போது அவர் வந்தாராம். வந்த உடனே ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் ரொம்ப நல்லவன் தானே. சந்தோஷப்பட்டு அவன் என்ன சொன்னான்னா, நீங்களும் என் கூட இது போல் இந்த போஜனம் பண்ணுறது அப்படின்னு. அவர் ஆஹா, அதனால் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் இது போல் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாரா, ஸ்நானம் பண்ண போயிட்டு வேணுன்ட்டே டிலே பண்ணாராம். அவர் டிலே பண்ணது இவனுக்கா துவாதசி பாருங்க அந்த டைம் முடிய போகிறது. அது ஆலைன்னா இந்த 100வது ஏகாதசி விரதம் வந்து பூர்த்தி ஆகாது. என்ன பண்ணுறது, உடனே அங்கே இருக்கிற பெரியோர்லாம் கேட்டான், அங்கே இருக்கிற சான்றோர்லாம் இருக்கா இல்லையா, என்ன பண்ணுறது, இது போல் இருக்கே, அவருக்காக நான் வெயிட் பண்ணேனாலும் நல்லா இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு. அதனால் என்ன, நீ வந்து 3 வாட்டி தீர்த்தத்தை வந்து நீ குடிச்சேன்னா உனக்கு வந்து இந்த துவாதசி பாரணைக்கு இதுவாகிடும், நீ சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, இவரும் தீர்த்தத்தை மாத்திரம் 3 வாட்டி நீ பருகிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் தீர்த்தத்தை பருகிட்டு அவரோட சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே துர்வாசருக்கு, அவருக்கு தான் ஞான திருஷ்டி தான் இருக்கேன், அவருக்கு தெரிஞ்சுடுத்து அவன் இது போல் தீர்த்தத்தை பருகிட்டான்னு சொல்லிட்டு. உடனே அவர் கோபம் வந்து அவர் உடனே ஒரு பூதத்தை ஏவி அந்த பூதத்தா வந்து அவனை வந்து அழிக்கிறதுக்காக அடிச்சாரான். அந்த பூதம் வந்து அவனை அழிக்கிறதுக்காக வந்துதான். உடனே அவன் பெருமாள் கிட்ட ஓடினான். பெருமாளே, நான் இது போல் ஏகாதசி விரதம் இருந்தேன், 100வது ஏகாதசி விரதம், இந்த சமயத்தில் நான் ஒன்றும் சாப்பிடக்கூட இல்லை, நான் வந்து இது போல் இந்த நீர் தான் பருகினேன், இது போல் பூதத்தை விட்ட என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு உடனே பெருமாள் என்ன பண்ணாராம், அந்த பூதத்து மேலே அது அவன் மேலேயே அவர் ஏவி விட்டாராம். துர்வாசன் எல்லா உலகத்தையும் சுற்றி 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 அலைஞ்சாராம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. நேரம் துர்வாசன் பெருமாள் காலில் விழுந்தாராம், என்னை காப்பாற்றிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னோட பக்தன் கிட்டன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாராம், எங்கிட்ட வரவே வராத, அவன்கிட்ட போய் சரணட, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அப்போதான் இது போகும். அதாவது நம்ம வந்து பகவத் அவச்சாரம் பண்ணிட்டாக்க அவர் மன்னிச்சுடுவார், ரைட்டா. நம்ம அவர்கிட்ட எவ்வளோ அபச்சாரம் பண்ணலாம், நம்ம பகவத் அபச்சாரம் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டால், அந்த பாகவத அவச்சாரம் பண்ணிட்டு நம்ம பகவான் கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவாரா, நான் மன்னிக்க மாட்டேன், பாகவத அபச்சாரத்தை மன்னிக்கிறதுக்கு நீ வந்து எந்த பாகவதரை நீ இது போல் அபச்சாரப்பட்டியோ அந்த பாகவதன் தான் அவனை மன்னிக்கணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவர் வந்து இது போல் ஆச்சான், அவர் வந்து இது போல் மன்னிச்சுட்டாரா. அதுக்கப்புறம் அவர் தேவர் பதவி அடைஞ்சா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த இடத்துல வந்து பெருமாளுக்கும் சந்திரசாப ஹரன் அப்படின்பா, அண்டு தாயாருக்கும் வந்து சந்திரசாப விமோச்சன வள்ளி தாயார் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். இன்னொன்று, இந்த காவேரிக்கும் கங்கையும் வந்து இங்கே பெருமாள் வந்து இங்கே இருப்பார். பெருமாளுக்கு இடது பக்கம் வந்து காவேரி இருப்பார். நான் சொல்லுது கர்ப்பகிரகத்தில் பெருமாள் வந்து நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ நீளமோ அவ்வளோ பெரிய கர்ப்பகிரகம் இருக்குது. பெருமாளுக்கு இடது பக்கம் வந்து காவேரி இருப்பா, வலது பக்கம் திருவடி சைடில் வந்து கங்கை இருப்பா, அங்கே திருவடி சைடில். அதே போல் இந்த பக்கம் வந்து யமன் அம்பரீஷன் அவள்லாமும் இங்கே இருக்கா உள்ள இந்த மூலஸ்தானத்தில். அதுக்கப்புறம் இந்த ஸ்தலம் வந்து பஞ்சரங்க க்ஷேத்திரத்தில் உண்டு அப்படின்பா. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஸ்ரீரங்கப்பட்டினம், அப்பாலரங்கம், ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் இந்த ஊர் திருஇந்தளூர், மாயவரம், அதுக்கப்புறம் சாரங்கபாணி, கும்பகோணம், இந்த 5 வந்து பஞ்சரங்க க்ஷேத்திரம் அப்படின்பா. ஸோ பஞ்சரங்க க்ஷேத்திரத்தில் ஒன்று. இதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் வந்து பெருமாளை பற்றி பரிமள ரங்கநாதன் சொன்னேன் இல்லையா, அவர் பேர் சுகந்தவனநாதன்னு சொல்லுவா, மறுவினிய மைந்தன்னு சொல்லுவா, 4 புஜங்களோடு இருக்கார். தாயார் வந்து பரிமள ரங்கநாயகி இல்லை சந்திரசாப விமோச்சனவல்லி. தீர்த்தம் வந்து இந்து புஷ்கரணி அப்படின்பா. விமானம் வந்து வேத ஆமோத விமானமா, இது வேத ஆமோத விமானம். காட்சி கட்டவா வந்து சந்திரன். இதுதான் இங்கே மெயினாக. இதில் முக்கியமானது என்னென்னா திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு 10 பாசுரம் பெரிய திருமொழியும் பெரிய திருமடலில் ஒரு பாசுரம், மொத்தம் 11 பாசுரம் பாடியிருக்கார். ரொம்ப சுவையாக இருக்கும். திருமங்கை ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் நடந்த விவாதம், அது என்ன நடந்தது, ஏன் அந்த விவாதம் நடந்தது, அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். அப்படியே